வணக்கம். இன்னைக்கு வந்து செகண்ட் ட்ரைனிங், ரெண்டாவது பயிற்சி வந்து தேர்தல் பணியாளர்களுக்கு நடக்க இருக்கிறது. ஒரு 16 இடங்கள் ரஃப்லி ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் அந்த ட்ரைனிங்கான அனைத்து ஏற்பாடும் மாவட்ட ஆட்சியரோட வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திரு பிரவீன், அதே மாதிரி நம்மளோட இங்கே ஜாயிண்ட் சிஓ திரு அரவிந்தன் சாரும் இருக்காங்க. அந்தந்த பகுதியில் அந்த பணி நடக்கிறது. அதற்கிடையே உங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக சென்ட்ரல் தேர்தல் ஆணையம் திரு மதிப்புக்குரிய திரு ராஜீவ்குமார் ஐஏஎஸ் தலைமையில் முழு தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி சென்னை, மும்பை, நாக்பூர், டெல்லி, பெங்களூரு போன்ற ஹைதராபாத் போன்ற பெரிய மாநகரத்தில் இந்த தேர்தல் அன்னைக்கு வந்து ஓட்டுப்பதிவு கம்மியாக இருக்கு அப்படின்னு அதற்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்கேங்கிறது பேசினார்கள். சென்னை வந்து பல்வேறு முயற்சி எடுத்திருக்கு. குறிப்பாக எங்களுக்கு சவால் என்னன்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் சராசரி 2019 73 விழுக்காடு இருந்தது. அதே வந்து இந்திய லெவலில் வந்து 67 விழுக்காடு இருந்தது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை தெற்குல 58 விழுக்காடு, சென்னை மத்தியில் 58.72 விழுக்காடு, சென்னை வடக்கில் 64.1 விழுக்காடு. இதுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த இன்னொன்று என்னன்னா, நம்மளோட 16 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு உட்பட்டு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரின்னு எனக்கு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஆர்கே நகர் மட்டும்தான் 70 விழுக்காடு வருதே தவிர்த்து மற்ற அனைத்தும் இந்தியாவோட சராசரி 67 குறைவா இருக்கு. குறிப்பாக 10 வந்து 60 விழுக்காடுக்குமே குறைவா இருக்கு. வில்லிவாக்கம் 56.91, ஹார்பர், அந்த மாதிரி ஒவ்வொன்றா நாங்கள் அதை பட்டியலிட்டு குறிப்பா இந்த தரம் வித்தியாசமா என்ன பண்றோங்கிற போது ஜென்ரலா ஒரு மணல் சிற்பம் இருக்கும், இல்லையா வந்து எஸ்ஏ காம்படிஷன் இருக்கும், இல்லையா வந்து ஏதாவது ஒரு காலேஜ் நடவடிக்கை இருக்கும். அப்படி இல்லாம நம்ம அனைத்து தேர்தல் அதிகாரிகள் மூலமாவே பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணோம். ஸ்ட்ரீட் ஆர்ட், அதே மாதிரி ஸ்ட்ரீட் மியூசிக், ஐபிஎல் வென்யூக்கு வெளியில விளம்பரம் படுத்துறது. குறிப்பா இந்த மணல் சிற்பம் நாம் நிஜமாவே பாராட்டக்கூடிய அளவில் இவங்க பண்ணியிருக்காங்க. சாண்ட் ஆர்ட்னு சொல்லுவோம். அதுல ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு உணர்த்துவது, ரெண்டாவது வந்து உங்களோட உரிமை. எங்க கன்செப்ட் என்னன்னா, கடமையோட அடுத்ததா உரிமைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க அதை வந்து உங்களோட கடமை அப்படிங்கிறத அந்த ஆங்கிள் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ஆக்சசிபிளா எவ்வளவு வசதி பண்ண முடியும், ஏன் மற்ற கியூ மேனேஜ்மெண்ட் எல்லாம் கூட இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கான நடவடிக்கை இருக்கும். பந்தல் போடுவது, அதே மாதிரி மாடல் பூத் அனுப்புறது, செல்ஃபி பூத், ஓட்டிங் முடிச்ச உடனே எல்லாம் வெள்ளிக்கிழமைன்றதுனால சனி ஞாயிறு 2 விடுமுறைன்னு சொல்லி பல சர்வீஸ் செக்டார்ல நம்மளால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வராம இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தோட அறிவுரை பண்ணியிருக்கோம். அடுத்த 3 சிற்பமும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எண்ணிக்கை தேர்தல். சிலர் வந்து அந்த தேர்தல் நாளே பல கட்டத்தில் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19, அதுக்கு அடுத்ததா ஜெனரல் நம்மளோட உரிமை, கடைசியா அந்த இவிஎம் மெஷின் பத்தி. ஸோ வித்தியாசமான முயற்சி. குறிப்பாக இந்த மணல் சிற்பத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் நான் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எங்களோட இன்னொரு ஃபோக்கஸ் ஏரியா இன்னும் டீப்பா நம்ம போய் நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, நம்மளோட இடங்கள்ல பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 558 ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு. 200க்கு மேற்பட்ட நமக்கு வந்து ஸ்லம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ், ஏழை எளிய மக்கள் இருக்காங்க. ஸோ அதை வந்து பிரிச்சு எடுத்திருக்கோம். சென்னை வடக்குல 103 ஹைரைஸ் பில்டிங், அப்புறம் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய 112 குடியிருப்பு பகுதிகள். அதே மாதிரி சென்னை மத்தியில் வந்து 249 ஹைரைஸ் பில்டிங், அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய 52 கிளஸ்டர்ஸ். மூன்றாவது வந்து 236 சென்னை சவுத்ல ஹைரைஸ் பில்டிங்ஸ், அதுக்கு 58 ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடியது. ஆக மொத்தம் 228 மையங்கள், ஏழை எளிய மக்கள் கூடும் மையங்கள். அங்க பணி சுமை காரணமாக அவங்களால கொஞ்சம் சுணக்கம் காணப்படுகிறது. ஹைரைஸ் பில்டிங்ல ஜெனரலாவே அந்த ஒரு சுணக்கம் எங்க பூத் இருக்குன்னு தெரியாது. அந்த நேரத்தில் டிரான்ஸ்பர்ல வந்திருப்பாங்க, ஓட்டர்ல பே ஐடி இருக்கு. இவங்களுக்கு போக்கஸ்டு கேம்பெயின், ஸ்வீப்னு சொல்லுவோம், திட்டமிட்டு தேர்தலுக்கான கற்பிப்பது தேர்தல் பத்தி. அது மட்டும் இல்லாம தேர்தல் இல்லை